இந்த கூட்டத்தில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிற கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்ம மக்களுக்கான காப்பாளர்களை அறிமுகப்படுத்துகிற ஒரு கூட்டம் அப்படின்னு தான் இதை நான் சொல்லணும். நம்ம கட்சிக்காரங்களுக்கு தேர்தலை ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வேட்பாளர்கள் எல்லாருமே ரொம்ப சாதாரணமான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க பின்னாடி பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு எம்எல்ஏன்றது சும்மா அனுபவத்தை வச்சுக்கிட்டு கொள்ளை அடிக்கிறவங்களாலாம் இருக்கக்கூடாது. சும்மா அனுபவத்தை வச்சுக்கிட்டு சட்ட விரோதமா கல்குவாரியில ஈடுபடுறவங்களாலாம் இருக்கக்கூடாது. சும்மா அனுபவத்தை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கிற பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ தாறுமாறா தாக்குறவங்களாலாம் இருக்கக்கூடாது. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, இந்த திமுகவில் இருந்து வந்த ஒரு எம்எல்ஏ மேல கொள்ளையடிச்ச கேஸ் இருக்குது, போதைப் பொருள் கடத்தல் கேஸ் இருக்குது, திருட்டு கேஸ்லாம் இருக்குது. திருட்டு கேஸ்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு. நீங்க கூட யோசிக்கலாம் அவர் யாரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அந்த எம்எல்ஏ யாருன்னு உங்களுக்கு யோசிக்க தோணும். இன்னொரு க்ளூ வேணா நான் தரேன். அந்த திருட்டு கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தவரை யாருக்கு எதிராக இந்த திமுக தேர்தலில் நிக்க வச்சாங்க தெரியுமா? இன்னைக்கு அவங்க கூட்டணியிலேயே மூச்சுக்கு 300 தடவை முட்டு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருக்கு எதிராக. அந்த தலைவரை தோக்கடிக்கணும்னு தான் 1996 அவருக்கு ஆப்போசிட்டா இந்த எம்எல்ஏவை நிக்க வச்சாங்க. மரியாதை நிமித்தமா அந்த தலைவர் பேருங்க நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறாங்க எம்எல்ஏஸ், நான் லிஸ்ட் போட்டு சொன்ன மாதிரி. ஆனா எம்எல்ஏஸ்னா சும்மா இல்லை, ஒரு தொகுதிக்கான அந்த மக்களுக்கான எல்லை காப்பாளர்கள். அப்படி இருக்கணும். களத்துல மக்களோட மக்களா நிக்கிற மாதிரி ஆளுங்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் ஒரே நேரத்தில் நான் போய் நிற்க முடியாது இல்லையா? அதனால என் சார்பா என்னோட பிரதிநிதிகளா நானே பார்த்து என்னுடைய வேட்பாளர்களை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நம்மளுடைய அக்கா, நம்மளுடைய தங்கை, நம்மளுடைய அண்ணா, தம்பி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வேட்பாளர்களை செலக்ட் பண்ணி இன்னைக்கு உங்க முன்னாடி நான் ஒப்படைக்கிறேன். மக்களே, அவங்கள எம்எல்ஏ ஆக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னமும் ஒரு கூச்சல் சத்தம் அடங்கின மாதிரியே எனக்கு தெரியல. விஜய்க்கெல்லாம் என்னப்பா செல்வாக்கு இருக்குது, கூட்டத்தை வச்சு சொல்றீங்களா? அதெல்லாம் வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டம்ப்பா. கூட்டம் வந்துட்டா உடனே ஒரு பெரிய ஆளா? கூட்டம் ஓட்டா மாறிடுமா, ஓட்டு சீட்டா மாறிடுமா, அதெல்லாம் எப்படி மாறும்? அதெல்லாம் மாறாது. இப்படி வன்மத்தில் கேள்வி கேட்கிறவங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். இந்த தேர்தல் எல்லாரும் சொல்ற மாதிரி தேர்தல்லாம் கிடையாது. இது இருமுனை போட்டி மட்டும்தான். மக்கள் கூட்டணியான நமக்கும் ஸ்டாலின் சார் கூட்டணிக்கும் மட்டும்தான் இந்த தேர்தல். அதனப்பா ஸ்டாலின் சார் கூட்டணி பேரான மக்கள் நல கூட்டணியா? மொத்த பேக்கேஜ் அங்கதானே இருக்குது. ரிசல்ட் என்ன தெரிஞ்சதுனால என்னமோ அவர் அந்த பழைய மக்கள் நல கூட்டணியாவே மாத்திக்கிட்டாரோ என்னமோ எனக்கு தெரியல. உடஞ்ச கிளாஸ ஒட்ட வச்ச மாதிரி, கிழிஞ்ச துணியை தச்சை வச்ச மாதிரி, இது ஒரு ஒட்டு போட்ட ஒரு கூட்டணி, அவ்வளவுதான். அதனால நீங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி உங்களுடைய ஓட்டை சிந்தாம செதறாம நம்மளுடைய டிவிகே வேட்பாளர்களுக்கும் நம்மளுடைய டிவிகே விசில் சின்னத்துக்கும் தயவு செஞ்சு ஓட்டு போட்டு. இப்ப நம்மளுடைய வேட்பாளர்கள் எல்லாரும் நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. மக்களுக்காக,
மக்கள் பணிக்காக மட்டுமே நான் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறேன். நான் ஜெயிச்சு வந்த பிறகு மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன். ஊழல் கரை படியவே விடமாட்டேன். பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவேன். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவேன். சட்டம் ஒழுங்கை சரி செய்ய துணை நிற்பேன். ஒரு நாளும் மக்கள் விரோத செயலில் ஈடுபட மாட்டேன். இது சத்தியம். தேங்க்யூ. மக்களே, இது உறுதிமொழியெல்லாம் கிடையாது, இது உத்தரவாதம். இந்த தேர்தல் பாமரர்களுக்கும் அதிகார மமதை கொண்ட ஒரு குடும்பத்திற்கு சேவகம் செய்யும் அடிமைகளுக்கும் நடக்கிற தேர்தல். ஏழைகளுக்கும் ஏமாற்று பேர்வழிகளுக்கும் நடக்கிற தேர்தல். உழைக்கிற மக்களுக்கும் உழைப்பை சுரண்டவங்களுக்கும் நடக்கிற தேர்தல். நல்லவங்களுக்கும் நாட்டை நாசப்படுத்துறவங்களுக்கும் நடக்கிற தேர்தல். மக்கள் பணத்தை சுரண்டும் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வந்தவங்களுக்கும் ஊழல்லையே ஊறி போனவங்களுக்கும் நடக்கிற தேர்தல். மக்கள் சக்திக்கும் மக்கள் விரோத சக்திக்கும் நடக்கிற தேர்தல். சுருக்கமா சொல்லணும்னா டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் நடக்கிற தேர்தல். இந்த விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற ஆரோக்கியமான ஜனநாயக போட்டிக்கான ஒரு தேர்தல். இப்படி இந்த தேர்தல் இருக்கிறதுனால நம்ம கட்சி வேட்பாளர்களை தமிழ்நாட்டோட ஒவ்வொரு சாமானிய குடும்பத்து தோழர்களா இருக்கிற மாதிரி தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நம்ம வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடுறது நமக்கு நாமே ஓட்டு போடுற மாதிரி, உங்களுக்கு நீங்களே ஓட்டு போட்டுக்கிற மாதிரி. மன்னராட்சி கிட்ட இருந்து மக்களாட்சி மீட்கிறதுக்கு ஓட்டு போடுற மாதிரி. நான் வேற, நம்ம வேட்பாளர்கள் வேறெல்லாம் இல்லை. நான் எப்படி உங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் ஒருத்தனோ அதே மாதிரி தான் நம்ம வேட்பாளர்களும் உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர். அதனால நம்ம வேட்பாளர்களை எம்எல்ஏ ஆக்குறது உங்க ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு எம்எல்ஏ இருக்கிற மாதிரி. இதை இதயத்தில் உங்கள் விஜய் இல்லந்தோறும் நம்ம எம்எல்ஏன்னு கூட சொல்லலாம். உங்க குரலுக்கு ஓடி வர்ற மாதிரி ஆட்களை தான், இன்னும் சொன்னா உங்க குரல் கேட்கறதுக்கு முன்னாடியே உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்து உங்க தேவைகளை தீர்க்கிற மாதிரி ஆளுங்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எப்படி வந்தேனோ அப்படித்தான் உங்களை நம்பி நம்ம வேட்பாளர்களையும் ஒப்படைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் நம்ம வேட்பாளர்கள் தான் எம்எல்ஏ ஆனாங்கன்ற செய்தி மே 4ஆம் தேதி உலக சாதனை செய்தியா இருக்கணும். மக்களே, உங்களை நம்பி அரசியலுக்கு உங்களுக்காக நீதி கேட்க வந்த உங்க விஜய்க்கு இழைக்கப்படுற அநீதிக்கு எதிராக அதிகாரத்தின் துணையோட உங்களுக்கான நமக்கான நீதியை வென்றெடுக்க எங்க எல்லாருக்கும் நம்ம தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க.